பாம் சண்டே, அதாவது குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓசையா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்கள் காலம் காலமாக காத்து கொண்டிருந்த மெசியாவின் வருகையை பற்றி இறைவாக்குரைத்திருக்காரு. மகளை சியோனே மகிழ்ந்து கலிகூறு, மகளை எருசலேமே ஆர்ப்பரி, இதோ உன்னுடைய அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நேர்மையுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவர் அப்படின்னு இறைவாக்குரைத்திருக்காரு. ஓசையா இறைவாக்கினரின் வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரம் நெருங்கி வந்ததை உணர்ந்திருக்காரு. தன்னுடைய சீடர்களோட எருசலேம் பயணமாயிருக்காரு. போற வழியில ஒலிவமலை அருகில வச்சு தன்னுடைய 2 சீடர்கள் கிட்ட எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள், அந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு என்னிடம் வாருங்கள், யாராவது இதை பற்றி கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காரு. சீடர்களும் அந்த கிராமத்துக்கு போய் அந்த கழுதையையும் அந்த கழுதை குட்டியையும் அவிழ்த்து இயேசுவிடம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கழுதை மேல துணிகளை போட்டு அதன் மேலே இயேசு அமர்ந்து பவனி வர ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சில மக்கள் துணிகளை தரையில் விரித்தும், ஒரு சில மக்கள் ஒலிவ மரக்கிளைகளை ஒடித்து அதை கைகளில் வைத்து அசைத்தும், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவரின் பேரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவர், இஸ்ரேலின் பேரரசரை உன்னதங்களில் ஓசன்னா அப்படின்னு ஆர்ப்பரிச்சிருக்காங்க. இயேசுவும் அப்படியே எருசலேம் நகருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து இப்படி எருசலேம் நகர்ல ஊர்வலமா வந்த நிகழ்வு தான் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முந்தைய ஞாயிறு குருத்தோலை ஞாயிறா கொண்டாடப்படுது. இந்த வருஷத்தோட குருத்தோலை ஞாயிறு மார்ச் 29 சண்டே கொண்டாடப்படுது.